காளியோட நாக்கு ஏன் எப்பவுமே வெளியே தொங்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு காளியை பிடிக்கும்னா ஜெய் காளின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அந்த காலத்தில் ரத்த பீஜன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஆர்க்கனர் தான். அவனை அழிக்கிறதுக்காக யாராவது வெட்டினாங்களோ இல்லை அவனை அடித்தாலோ அதுலேருந்து ரத்தம் கொஞ்சம் ஒரு சொட்டு வெளியில் வந்தவோ அந்த வர சொட்டுலேருந்து ஒரு மிகப்பெரிய ரத்த பீஜன் திரும்பவும் வர ஆரம்பித்தான். இதெல்லாம் சமாளிக்க முடியாமல் துர்காதேவி கிட்ட போய் எல்லா தேவர்களுமே மண்டிட்டு வணங்குறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல துர்காதேவி வந்து தன்னோட உருவத்தை ரொம்ப கோரமாக ரொம்ப பயங்கரமாக மாற்றிக்கிறாங்க. அதுதான் காளி ரூபம். காளியாக மாறி ரத்த பீஜன் கூட சண்டை போடுறாங்க. ரத்தம் கீழே வர வர அவன் நிறைய ரத்த பீஜனாக வந்துட்டு இருந்தான். அப்போ காளி தன்னோட நாக்கை மிகப்பெரிய அளவில் வெளியில் நீட்டி ரத்தம் கீழே விழ அந்த ரத்தத்தை அவங்க குடிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு சொட்டு கூட ரத்தம் பூமியில் படாமல் எல்லாத்தையுமே குடிச்சு முடிச்சிட்டாங்க. அந்த அரக்கன் அழிஞ்ச பிறகும் அவங்க கோவம் அடங்காமல் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ தான் அங்கே சிவன் வர்றாரு. அந்த கோவத்தை அடக்கிறதுக்காக சிவன் தரையில் படுக்கிறாரு. அப்போ காளி அவங்கள மிதிச்சிடுறாங்க. சிவனே நம்ம மிதிச்சிட்டோம் அப்படின்னு பயந்து போய் அவங்க அங்கேயே நின்றுனாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட கோபமும் அடங்கி போயிடுது. ஸோ இப்படி தான் காளியோட நாக்கு வெளியில் எப்போவுமே தொங்கிட்டு இருக்கு. எல்லா கோயிலில் பார்த்தீங்கன்னா நாக்கு வெளியில் தொங்குற மாதிரி தான் வச்சுருப்பாங்க.